எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ். மாமியார் கொடுமை, நாத்தனார் பிரச்சனை அப்படின்னெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா, எங்க ஃபேமிலி எல்லாம் விட்டு நாங்க ஒதுங்கி தான் இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல். எங்களுக்குள்ள அதிகமா சண்டை எல்லாம் வராது. வந்தாலுமே 5 நிமிஷம் தான். எங்களால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. ஒருத்தர் சண்டை போடாம ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருப்போம். கல்யாணம் ஆகி 3 மாசத்துல கன்சீவ் ஆன உடனேயுமே, கல்யாணம் ஆன உடனேயுமே குழந்தை இப்போதைக்கெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும், எல்லாமே நிறைய பக்கம் போய் சுத்தி பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பேத்துக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன். வாரத்துல 5 நாளுமே நல்லா ஒர்க் பண்ணுவோம். 2 நாள் நல்லா சுத்துன்னு சுத்துவோம். நல்லா ஜாலியா இருப்போம். நாங்க 2 பேருமே ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் நல்லா சுத்துன்னு சுத்தணும். போதுங்கிற அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. 5 வருஷத்துல 4 டைம் அபார்ட் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி 5 வருஷமா நல்லா சுத்துன்னு சுத்தி இனி போறக்கு இடமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அடுத்த கட்டமா என்ன யோசனை, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வேணும், அதுக்கு நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டேன். நான் தானே தள்ளி போட்டிருக்கேன், அது என்ன ஈஸியா குழந்தை பிறந்துரும் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு பேபிக்காக ட்ரை பண்றோம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயும் எங்களுக்கு குழந்தையே இல்ல. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஜாலியில போயிருச்சு. 2வது 5 வருஷம் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். லட்சக்கணக்கில் செலவு பண்றோம். அப்பவும் எங்களுக்கு குழந்தையே இல்ல. நானும் இந்த மாசம் கன்சீவ் ஆவேன், அடுத்த மாசம் ஆகும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இதுக்கிடையில ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு கன்சீவும் ஆன 6 மாசம் இருக்கும்போது குழந்தை துடிப்பில்ல, அசைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே ஏமாற்றம் தான். இப்படியே வாழ்க்கையில 10-12 வருஷம் போயிருச்சு. எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஏக்கமும் கூடிருச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. இதுக்கு மேல உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது, ரொம்பவே நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மாசம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இறுக்கமான லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பேசணும். நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ அவளுக்கு 4 வயசாச்சு. எல்கேஜி போயிட்டு இருக்கா. அவதான் எங்களுக்கு எல்லாமே, அவதான் எங்களுக்கு உலகமே. ரொம்ப அறிவான குழந்தை, நல்ல படிப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே கிடைச்ச மாதிரி ஆயிருச்சு. ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதோட வேல்யூ அப்ப தெரியவே இல்லை. அதுக்காக கடினப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கிடைச்ச பொக்கிஷம் தான் அவ. இப்போ எங்களோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு லைஃப்ல ப்ரிஷியஸான சில விஷயங்களை எல்லாம் தள்ளி போட்டதனோட விளைவுதான் இது அப்படிங்கறதா என்னோட லைஃப் ஸ்டோரி. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனோடனே குழந்தையெல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்போம். அப்பெல்லாம் நமக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம ஏங்கி தவிக்கும் போது அந்த கிடைக்கிற விஷயம் தூரமா போயிடும். என்ன மாதிரி யாருமே தப்பு பண்ணாதீங்க. குழந்தைங்களோட நம்மளோட வாழ்க்கையை இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவங்க தான் நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தமே. அவங்க தான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமாக்குறதும் அழகாக்குறதும் எல்லாமே அவங்க தான். அவங்கள தாண்டி ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இது நான் அனுபவப்பட்ட ஸ்டோரி. இது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.